ஸ்தோத்திரம். இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபையினால நாங்களும் நல்லா இருக்கிறோம். கடந்த ஆண்டெல்லாம் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல காத்து வந்தா இந்த புதிய ஆண்டை காண செய்திருக்கிறான். புதிய வாரத்துக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம்? நுழைகிறோம். அன்பு பிள்ளைகளே, கடந்த ஆண்டுல பட்ட பாடுகளை காட்டிலும் இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்திருக்காராம்? வைத்திருக்கிறாராம். அதனால நீங்க கலங்காதீங்க, ஆண்டவர் மேல விசுவாசிங்க. நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவான். இந்த நன்னாள்ல, இந்த மனமகிழ்ச்சி நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்த வசனமாவது யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. நீ செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் ஒருவனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நினைத்தார் என்று சொன்னா நிச்சயமா அவரை ஆசீர்வதிப்பார். அவர் எப்பேற்பட்டவராய் இருந்தாலும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனா எங்களை நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமா ஆண்டவர் நம்ம மேல மனதுருகி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறான். கலங்காதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவான். வேதாமத்தில் நம்ம பார்க்கும்போது மார்க் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இங்க ஒரு அருமையான சம்பவம், ஒரு அருமையான பெண்மணி. அந்த அம்மாவுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு அழகான தேவாலயத்துல பிரசங்கித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு பெரும்பாடு, அதாவது ஒரு உதிரப்போக்கு. பெண்களுக்கு அது தெரியும். பெண்களுக்கு படுகிற வேதனை பெண்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை. சற்றே தினம் சுகமாகவில்லை என் அன்பு பிள்ளைகளே. ஆனால் இந்த அம்மா வழியே இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி வருகிறாங்க. எத்தனை ஆண்டு காலமா போதும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. ஆஸ்தியெல்லாம் இழந்துட்டாங்க, எல்லாமே இழந்தாச்சு. வைத்தியருக்கு கொடுத்து வியாதி சுகமாகலை. கடைசியா இயேசு கிறிஸ்து ஒரு தேவாலயத்துல பிரசங்கித்து கொண்டு இருக்கும் போது திரளான ஜனங்கள் அவர் பக்கத்துல வருவதற்கு கூட இடம் இல்லை. ஆனா அந்த அம்மா வாழ்க்கையில வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஓடி வந்து அவருடைய வஸ்திர தொங்கலை என்ன செஞ்சாங்கன்னா தொட்டாங்க. என் அன்பு பிள்ளைகளே, அப்பொழுது அவரிடத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அந்த அம்மாவுடைய உதிரத்தை கர்த்தர் நிற்க செய்தார். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை தீரா முடியாத பெரும்பாடுல கலங்கி கொண்டிருக்கீங்களா? யார் எங்களை விடுவிப்பா? இதுக்கு ஒரு முடிவு உண்டா? கலங்கி கொண்டிருக்கீங்களா? நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வான். எனக்கு ஒரு அருமையான ஆசிரியர் தெரியும். அக்கா தங்கை. அக்காவுக்கு 3 குழந்தை, தங்கைக்கோ குழந்தை இல்லை. ரொம்ப கலங்க. அக்கா குழந்தைய கூட தூக்க விட மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் மனக்கசந்து ஆடுவாங்க. அந்த ஏரியாவுக்கு போயிட்டா ஒடி வந்து கையை பிடிச்சு ஆடுவாங்க. சகோதரி, கர்த்தருங்களை கைவிட மாட்டாங்க. சகோதரி, நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு இறக்க செய்வான்னு சொன்னேன். எனக்கு உதிரவும் நிற்கலையக்கா. இது என்னுடைய வாழ்க்கையில இது ஒரு தீராத பலகீனத்துலனால எனக்கு கற்பமும் அடைக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கழிச்சுவாங்க. என் அன்பு பிள்ளைகளை, அவ்வளோ ஒரு அழகு தோற்றம். என்ன வஸ்திரம் கட்டினாலும் கண்ணீர்ல கட்டுவாங்க. என் அன்பு பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மகளே, நீ அப்படிப்பட்ட வியாதியோடு இருக்கிறியா? அப்படிப்பட்ட ஒரு கண்ணீரோடு இருக்கிறியா? ஜெபித்தோம். ஆண்டவர் அந்த மகளுக்கு அற்புதத்தை செய்தோம். டாக்டர்லாம் இனி குழந்தை இல்லாத இருக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் பரம வைத்தியரா கடந்து வந்து மகள் மேல இரக்கம் பாராட்டி கற்பத்தை கொடுத்து அழகான 2 கண்மணி செல்வங்களை கொடுத்து இன்னைக்கு குடும்பமா சந்தோஷமா இருக்காங்க. என் அன்பு பிள்ளைகளே, நீ யாரா இருந்தாலும் கற்ப இல்லைன்னு கலங்காங்க. அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு விதம், அவ்வளோ ஒரு கண்ணீர்ல இருப்பாங்க. அக்கா, எனக்கு என்னைக்கு சுகமாகும் சொல்லி கண்ணீர் வடி. ஆண்டவர் அவங்களை கைவிடலை. ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்க, அவர் கைவிடலை. என் அன்பு மகனே, என் அன்பு மகனே, நீ யாரா இருந்தாலும் நீர் செய்ய நினைப்பது தடைபடாது. ஆண்டவர் செய்ய நினைப்பது தடைபடாது. ஆண்டவர் வந்து இந்த மகளை கடாட்சிக்கணும், ஒரு கற்பத்தை கொடுக்கணும்.
நிந்த தாங்க முடியலன்னு சொல்லி அந்த மகள் மேலே நினைவு கூர்ந்தார். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அழகான 2 கண்மணிகளை கொடுத்துருக்கிறார். இந்த நாளில் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? என் அன்பு பிள்ளைகளே, கலங்காதீர்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. நம்மகிட்ட சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, சகோதரி ஆண்டவரை மட்டும் உறுதியாக படிங்க சொல்லுங்க. ஆண்டவர் அந்த கண்ணீரை கேட்டு இது 2 அழகான குழந்தைகள். என் அன்பு பிள்ளைகளே, நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு மகனே மகளே, சோர்ந்து போகாதீங்க. குடும்பமாக கைகோர்த்து ஜெபிங்க. நிச்சயம் உங்கள் கண்ணீர் ஆண்டவர் காண்கிற தேவனாக இருக்கிறான். எப்படி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் அவள் வஸ்திரத்தின் தொங்கலை தொடும்போது அவருடைய வல்லமை புறப்பட்டு அந்த மகளுக்கு விடுதலை கிடைச்சிச்சோ, அதே போல் இந்த மகள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அற்புதம் நடந்ததோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வான். ஜெபிப்போமா? என் கர்த்தர் செய்ய நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. அநேக பெண்கள் இந்த பெரும்பாடான ஆண்டவர் இந்த உதிரப்போக்கால கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு, ஐயா எனக்கு குழந்தைக்கு வழிபாடே இல்லையே, ஐயா எனக்கு இந்த பெரும்பாடு தொல்லையினால குழந்தையும் இல்லையே என்று சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஐயா, கடந்த ஆண்டு கண்ணீரில் வடித்தாலும் இதோ இந்த புதிய ஆண்டுல, இந்த 2026ஆவது ஆண்டுல என் அன்பு பிள்ளைகளை நினைவு கூறும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. கடாட்சிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்கள் மீது இரக்கம் பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்களை கண்ணோக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. நீ செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார் ஐயா? நீங்க செய்யும் போது யாரும் தடுக்க முடியாது ஐயா. நீங்க அந்த மகள் மேல நினைவு கூறும் போது நிச்சயமா அந்த மகளுக்கு அற்புதம் நடக்க ஐயா. அப்படி செய்ய போறீங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல